வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1236, இது வந்து 1236 கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா இதோடைய சைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா வித் 36, ஹைட் 12, ரெசல்யூஷன் 300 கொடுத்துருக்கோம். ஓகே, இதான் இதோட சைஸ். ஒரு வெட்டிங் ஷீட் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி ஷீட்டாக எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணி ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் ஆல்பம் எடிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஷீட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதன்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆரஞ்ச் லேயர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்ச் லேயர், அதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அப்புறமா ஒரு மின்னல் எஃபெக்ட் அல்லது மரக்கிளை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மரக்கிளையில் ஒரு பொம்மை வந்து ஆடுற மாதிரி இது எல்லாமே ஷீட்டு. இது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த மரக்கிளைக்கு மேலே ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்டி ஷீட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அதுலேயே இது எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல நம்ம வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எம் டூல் எடுத்துக்கோங்க. இந்த டூல் தான் அது ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன். அதை அப்படியே ஒரு இது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேயர் வந்து நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ எம்டி லேயராக இருக்குது. அதில் ஷிஃப்ட் F5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் அவேர்னஸ் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம அதை வந்து மாற்றி கலர் கொடுத்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிரே கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இருக்கு இல்லையா, கிரே கலர் பிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படின்னோம்னா அந்த பாக்ஸ் வந்து கிரே கலராக மாறிடும். அது ஒரு நியூ லேயராக க்ரியேட் ஆயிரும். இதில் நம்ம எங்கே வேணால் இஷ்டத்துக்கு நகர்த்தி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு லேயருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நகர்த்தி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கின பிஎஸ்டி லேயர். இதில் தான் நம்ம வந்துட்டு எப்படி ஃபோட்டோஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம இது வந்து இல்லாமல் டைரெக்டாகவும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லாமல் டைரெக்டாக உங்களுக்கு அந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலுக்கு அந்த மாதிரி என்ன நீங்கள் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1236 அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்து 1236 அப்படின்னு சொல்லிட்டு வித்து வந்து 36, ஹைட் வந்து 12. இதுதான் நமக்கு தேவையான ஆல்பம்க்கான ஒரு சைஸ். இதில் ஆர்ஜிபி கலரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆல்ட் கண்ட்ரோல் ஐ 300 இன்ச்சஸ் வந்து கம்மியாக போச்சு. 36 12. இதை பெருசு பண்ணுறதுக்கு சிறுசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் அமைக்கி ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா பெருசாகும், மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாகும். கண்ட்ரோல் ப்ளஸ் அல்லது கண்ட்ரோல் மைனஸ். ஓகேவா? இதில் சென்டர் பாயிண்ட் அப்படின்றது ஆல்பத்தோட சென்டர் பாயிண்ட். இது இந்த பக்கம் ஒரு ஷீட், இந்த பக்கம் ஒரு ஷீட். இதில் நம்ம புதுசாக ஒரு லேயர் ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக லேயர் க்ரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்து புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த லேயருக்கு கலர் கொடுக்குறோம். கலர் வந்து அதே மாதிரி கிரே கலர், இந்த கிரே கலர் கொடுத்தாச்சு. கொடுத்து நார்மலில் 100% ஒப்பாசிட்டியில்
ஓகே கொடுத்தோம்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகிடும். ஓகே என்டர் கொடுத்தோம்னா என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டோம்னா அது செலக்ட் ஆன அந்த மேலே இருந்த பாக்ஸ் ஆனது போயிடும். நம்ம இந்த பாக்ஸை பெருசு சிறுசு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்து ஷிஃப்ட் அமைக்கி இப்படி முன்னும் பின்னும் நகர்த்திக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபோட்டோஷாப் சிசி. ஃபோட்டோஷாப் சிசியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் டீயை கொடுத்து ஷிஃப்ட் அமைக்கி தான் இப்படி தனியாக இது பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் அமுக்காமல் பண்ணிங்க அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணால் டோட்டல் பாக்ஸுமே பெருசாகும். இப்போது ஆல்ட் அமைக்கிட்டு அதாவது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸ் இழுத்து அப்படின்னோம்னா புதுசாக அதே லேயர் வந்து டியூப்ளிகேட் லேயராக க்ரியேட் ஆகிடும். அதை வச்சுக்கலாம். திரும்பவும் இந்த 2 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து அப்படின்னோம்னா அடுத்த லேயரானது க்ரியேட் ஆகிடும். ஓகே எவ்வளோதாங்க. இந்த லேயர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் எப்படி வந்து ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம லேயர் க்ரியேட் பண்ணிட்டு இல்லையா, இந்த லேயரில் ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ கொடுத்து நம்ம எந்த ஃபோட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4 பாக்ஸுக்கு 4 ஃபோட்டோஸ் வேணும். அதனால் 1 2 ஒரே ஃபோட்டோ தான், 3 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லேயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னம்னா ஃபோட்டோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா ஃபோட்டோஸ் ஆனது காப்பி ஆகிரும். காப்பி ஆனதுக்கப்புறமா கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஃபஸ்ட்டு லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை கிளிக் பண்ணி டபிள்யூ அமைக்கி, டபிள்யூங்கிறது இந்த டூல் மேஜிக் வாண்ட் டூல், இந்த டூலை வந்து இங்கே ப்ளேஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா அது செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். கண்ட்ரோல் டி அப்படின்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். இதுதான் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து ஃபோட்டோவை அந்த பாக்ஸுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். இதில் இவர் கண்ணை மூடிட்டார் அந்த ஃபோட்டோவில், அதனால் அதை காப்பி பண்ணிட்டு வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து சும்மா நான் லைட்டாக தான் பண்ணுறேன். இது நிறையா விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம நிறைய எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இது குரூப்பில் இருக்கிறதுனால பெருசாக தெரியாது அப்படின்றதுனால நம்ம பெருசாக எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஓரளவுக்கு நல்லா ஜம்முன்னு மேட்ச் ஆகிடும். அவ்வளோதான். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோவோட மேட்ச் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதுக்குள்ளே எப்படி ஷீட் ப்ளேஸ் பண்ணி பிஎஸ்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. க்ரியேட்டிவிட்டியில் நம்ம இதை தான் வைக்க போகிறோம்.
கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தோம்னா அந்த நம்ம செலக்ட் பண்ண லேயர் க்ளோஸ் ஆகிடும். இந்த லேயர்களுக்கு மேலே கண்ட்ரோல் வி கொடுத்து அந்த ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே சின்னது பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு டூல் இருக்குது. அந்த டூலை நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் சிசியில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பொண்ணோட சப்ஜெக்ட் பொண்ணு மட்டும் பிரைடு மட்டும் செலக்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் தனியாக நம்ம வந்து இந்த டூல் மூலமாக செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் ஆகாத ஏரியாவை இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா செலக்ட் ஆகிக்கும். அந்த ஏரியாவை காதுக்கிட்ட எல்லாம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த இடமெல்லாம் தோடெல்லாம் கரெக்டாக செலக்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடமெல்லாம் பாருங்கள் கரெக்டாக உள்ள இன்சைடில் நல்லா செலக்ட் ஆகாமல் இருக்குது. இதில் குயிக் செலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக செலக்ட் ஆகலை அப்படின்னா அதையே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லா பக்கமும் சரியாக செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஏரியாக்கள் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி விழுந்துடும். இதெல்லாம் செலக்ட் ஆகாமல் இருக்குது. இதை எல்லாமே செலக்ட் பண்ணணும். அதாவது கொஞ்சம் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செலக்ட் பண்ண லேயர் மட்டும் டூப்ளிகேட் ஆகும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபெதர் கொடுத்துக்கலாம். ஃபெதர் வந்து 0.5 கொடுத்துருக்கேன். அதாவது M2ல் கிளிக் பண்ணிவிட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபெதர் அப்படின்ட்டு மூணாவதாக அதை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன வேல்யூ வேணுமோ ஃபெதர் ரேடியஸில் 0.5 அப்படின்றத அந்தளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் அந்தளவுக்கு மட்டும் கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு மைல்டாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த ஃபெதர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வி டூல் கொடுத்த அப்படின்னோம்னா இந்த நார்மல் டூல் வந்துடும். கண்ட்ரோல் ஜே கொடுத்த அப்படின்னோம்னா இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியா மட்டும் டூப்ளிகேட்டாக வந்துடும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த மெயின் லேயரை வந்து ஹைட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண லேயர் மட்டும் தனியாக தெரியும். அவ்வளோதான். இப்போது ஓரளவுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. அப்படி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அன்செலக்டடாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து பென் டூலை போட்டு கட் பண்ணிக்கலாம். பென் டூல் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதுலேயும் ஃபெதர் M2ல் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்து ஃபெதர் கொடுத்தீங்க அப்படின்னா 0.5 கொடுத்து ஓகே கொடுத்து அந்த ஏரியாவை டெலீட் பண்ண அப்படின்னோம்னா அந்த ஏரியா மட்டும் டெலீட் ஆகிரும். இப்போ ஃபோட்டோ ஓரளவுக்கு செலக்ட் ஆகிருச்சு. இந்த ஹேர் கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னோம்னா ஹேர் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரிவிச்சுக்காது. இந்த இடமெல்லாம் பாருங்கள் கரெக்டாக செலக்ட் ஆகலை. அதையெல்லாம் பார்த்து நம்ம திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணணும். இதுக்கு நம்ம பென் டூல்லையே கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து நம்ம இந்த மாதிரி சப்ஜெக்ட் செலெக்ஷனில் எப்படி செலக்ட் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த இது பிளைன் பேக்ரவுண்ட் அப்படின்னா நீட்டாக செலக்ட் ஆகும். இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் தான் வந்து ஃபோட்டோ கரெக்டாக செலக்ட் ஆகிறது சிரமமாக இருக்கும்.
நீங்கள் பென் டூலில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவே வந்து இதில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி விட்டோம்னாலே போதுமானது. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து M2 கொடுத்து M2ல் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் செலக்ட் பண்ணி 0.5 கொடுத்து ஓகே கொடுத்து டெலீட் கொடுத்து அப்படின்னோம்னா எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத பிளேசஸ் எல்லாம் வந்து இப்போ டெலீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஷார்ப்பான இமேஜஸ் கிடச்சிருச்சு. ப்ரைடோட ஹேரை மட்டும் நம்ம மல்டிப்ளை கொடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் P கொடுத்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பேக்ரவுண்டில் க்ரீன் தான் அதிகமாக இருக்குது, அதனால் க்ரீன் எல்லாம் ஓரளவுக்கு குறைச்சி அப்படின்னோம்னா ஓரளவுக்கு ஹேர் மட்டும் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் இதே பழைய லேயரைவே கொடுத்து இது ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ இருக்குது. இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இப்படி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியாது. அதனால் கன்வெர்ட் டு லேயராக கொடுத்து லேயரை செலக்ட் பண்ணி இப்போ லேயரை M2 கொடுத்து இந்த இடத்த தேவையில்லாத பிளேஸை செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது எனக்கு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நான் திரும்ப ஒரு வீடியோ உங்களுக்கான டவுட்டையெல்லாம் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து இதைவே இன்னொரு டூப்ளிகேட் லேயரை க்ரியேட் பண்ணி லைட்டாக இதை வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு பிளர் கொடுத்து கேஷியன் பிளர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது வந்து பிளர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா இந்த 2 லேயரும் ரொம்ப முன்னாடி வந்துடுச்சு. இதை கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு ப்ராக்கெட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கீழே வந்துடும். இப்போ ஹேர் மேலே வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் விடயங்களை மட்டும் கொஞ்சம் அழிச்சிக்கலாம். ஒப்பாசிட்டியை குறைச்சி டெலீட் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியை தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒப்பாசிட்டி, நம்ம எரேசரோட ஒப்பாசிட்டி. நம்ம எரேசர் டூலை செலக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்தையெல்லாம் டெலீட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி டூலை நான் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடும், உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு. இந்த இடத்துல நீங்கள் சொல்லலை அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஏதாச்சும் சொல்லாமல் நான் விட்டுருப்பேன். இந்த வீடியோவை நான் திரும்ப பார்க்கும்போது தான் நம்ம என்னென்ன ஃபால்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயமே தெரியும். அதனால் ஏதேனும் தவறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதையெல்லாம் திருத்திக்கலாம். ஓகே, இது என்ன டூல், இங்கே என்னமோ பண்ணுறீங்க காணாமல் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த ஹீலிங் டூல் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இது வந்து இந்த ஸ்பாட்டில் இருக்கிற மருகு இந்த மாதிரியான பிளாக் டாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அதை மேட்ச் பண்ணி கொடுத்தோம். இதுதான் வந்து ஸ்பாட் ஹீலிங் டூல். ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஷாப் வந்த புதுசில் இந்த ஸ்பாட் ஹீலிங் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
எப்படிடா இந்த அளவுக்கு ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்பாட் ஹீலிங் டூலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஓகேவா, தட்ஸ் இட். ஓகே கைஸ், நம்ம பேக்ரவுண்ட் டார்க் வந்து ஹேர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, ஆனால் மேலே இருக்கிற லேயரோட டார்க்னஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் பி கொடுத்து அந்த லேயரை மட்டும் நம்ம ஒப்பாசிட்டி எட்ஜ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெட் கலரில் எப்படி வருது அப்படின்னா இது வந்து ப்ரஷ் டூல் தான். ஆனால் கியூ அமுக்கணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற லேயர் வந்து செலக்ட் ஆகிரும். அந்த லேயருக்கு மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். இப்போது கியூ அமுக்கி பேக்ரவுண்டில் நம்ம எந்த ஏரியா வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். கியூ பட்டனை திரும்ப அமுக்கணும்னா அதுக்கு மேலே இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகிடும் பேக்ரவுண்டில் இருக்கிறது. அதைவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா அது இன் ஆகிரும், இன்சைடு இருக்கிறது அப்படிங்கிறத செலக்ட் ஆகிரும். இப்போ இந்த ஹேர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு, அப்பளையே வந்து இந்த அவுட்டரெல்லாம் செலக்ட் ஆகிருந்துச்சு இல்லையா. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா இன்சைடு செலக்ட் ஆகிரும். இப்போ கண்ட்ரோல் எல் கொடுத்து அந்த ஹேரை வந்து பேக்ரவுண்ட் ஹேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்படி டெலீட் பண்ணுறத விட கொஞ்சம் ப்ரஷ்ஷை பெருசு பண்ணி லைட்டாக இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லைடாக எல்லாமே ஓரளவுக்கு டெலீட் ஆகும். எல்லாமே சேம் கலரில் ரெடி. ஓகே, தட்ஸ் இட். இவ்வளோதாங்க, ஒரு ஷீட் வந்து இவ்வளோ தான் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒயிட்டாக ப்ளைனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் M2ல் இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் M கொடுத்து F5 கொடுத்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயர் பேக்ரவுண்டில் கொண்டு போய்க்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதையே கொஞ்சம் சின்னது பண்ணி ஃபோட்டோவை மட்டும், ஃபோட்டோவுக்கு ஒரு சின்ன பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃபோட்டோஷாப் சிசி. ரொம்ப சிம்பிளான விடயம். இதை எப்படி லைட் கலர் கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து குறைச்சிங்க அப்படின்னா அந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற லேயரோட ஒப்பாசிட்டி குறையும். அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இந்த இடத்துல ஏதாச்சும் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னம்னாலும் டெக்ஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். டீ கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் லேயர் ஆனது செலக்ட் ஆகிடும், டெக்ஸ்ட் ஆனது கிரியேட் ஆகிடும். WETTING வெட்டிங் செர்மானி, CREMONY வெட்டிங் செர்மானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஜம்முன்னு நல்லாயிருக்கும். செலிப்ரேஷன் மூமெண்ட், செலிப்ரேஷன் மூமெண்ட், தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. இதோடைய சைஸை ஓரளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இதோட கலர் கரெக்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்றத அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி.